So hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல Redmi Note 14 series global official launch பண்ணிட்டாங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல 14 Pro Plus கவர் பண்ணிட்டோம். பார்க்காத மேல கார்டுக்கு ஒரு செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Redmi Note 14 Pro. போன வருஷம் லான்ச் பண்ண Redmi Note 13 Proக்கும் இந்த Note 14 Proக்கும் வித்தியாசம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிறைய இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் ஃபேக்டர் டோட்டலா சேஞ்ச் அவுட் பண்ணிருக்காங்க. சூப்பராவே இருக்குன்னே சொல்லலாம். டூயல் டோன் ஃபினிஷ் அருமையா பேக் சைட்ல சூப்பரா எடுத்து வந்திருக்காங்க. சோ பேக் சைட் பேட்டர்னை பொறுத்தளவு அண்ட் தட் இதுல டிஸ்பிளேக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க, வெயிட் கம்மியா பண்ணிருக்காங்க. போன வட்டம் இந்த 13 Pro Plusல பார்த்த கேமரா அரேஞ்ச்மெண்ட் இந்த வட்டம் Note 14 Proல எடுத்து வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, போன வட்டம் ஸ்னாப்டிராகன் சிப்செட்டோட வந்துச்சு. ஆனா இந்த வட்டம் MediaTek 7300 அல்ட்ரா சிப்செட்டோட எடுத்து வந்திருக்காங்க. ஓவரால் ஒரு மாஸ் காட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த வட்டம் நிறைய இம்ப்ரூவ்மெண்டோட நிறைய விஷயங்களோட இந்த வட்டம் இந்த Redmi Note 14 சீரிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம சேனல்ல இப்ப பார்க்க போறோம் Redmi Note 14 Pro மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்கு, வேற இல்லைன்னா சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோ நம்ம டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா முதல்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களை இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நம்மளுக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ். இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் எஃப்எம்சி ப்ராடக்ட்க்கு 10%. இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி டுவைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி கேஷ் அண்ட் இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டர்கேஷன் வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட் உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மெண்ட் தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. இதுதாங்க Redmi Note 14 Pro பாக்ஸ். முன்னாடி Redmi Note 14 Pro மென்ஷன் பண்ணிக்காம ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல் பக்கத்துல சார்ஜ் பண்ணிட்டு இருக்கு. சோ நெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள பார்க்கும்போது உங்களுக்கு அந்த 45 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள், சிம் இது மாதிரி விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த Redmi Note 14 Pro இதை பொறுத்தளவு ஒரு சூப்பரான நல்ல ஒரு பிரைசிங்ல குளோபல்ல லான்ச் பண்ணிருக்காங்க. சோ தட் இதோட பிரைசிங் பார்க்கும்போது 180 யூரோக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 17,000 ரூபாய். கண்டிப்பா இந்த பிரைசிங்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. என்னைய பொறுத்தளவு ஒரு 25,000 வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. சோ தட் போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது அதே பிரைசிங்ல வந்தாலும் இன்னும் ஒரு ஹாப்பியான ஃபீலிங்ஸா இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. சோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டிசைன் ஃபேக்டர். சோ இங்க டிசைன் ஃபேக்டர் பார்க்கும்போது பேக் சைட்ல உங்களுக்கு சென்ட்ரல் நோட்ட கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அது பக்கத்துல ஃபிளாஷோட நல்ல ஒரு கட் அவுட்டோட நல்ல அதுக்கு ஒரு ரிங்ஸ் கொண்டு வந்து டூயல் டோன் ஃபினிஷ். இந்த பிங்க் கலருக்கு பாத்தீங்கன்னா லைட் பிங்க், டார்க் பிங்க், அதுவே ஆல்டர்னேட் இந்த டைல்ஸ் மாதிரி ஆல்டர்னேட்டா எடுத்து வந்திருக்காங்க. பேக் சைடுலயுமே ஒரு ஈக்குவல் லெதர் ஃபினிஷ் இருக்கு, கிளாஸ் பாடி பெல்ட்டும் இது மாதிரி நிறைய கலர்ஸ் வேரியன்ட்டும் இதுல எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரேமும் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி உங்களுக்கு 3D கர்வ்டு டிஸ்பிளேயோட ஒரு 190 கிராம் வெயிட்டோட ஒரு 8.5 mm திக்னஸோட இந்த வட்டம் டிசைன் ஃபேக்டர் நிஜமாவே மிரட்டி விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். சோ இந்த வட்டம் Redmi Note 14 Pro மொபைல்ல டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. சோ அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போங்க. இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.67 இன்ச்ல ஒரு AMOLED டிஸ்பிளே, 68 பில்லியன் கலர், 120 ரெஃப்ரெஷ் ரேட் வித் HDR10+ Dolby Vision சப்போர்ட்டோட இந்த வட்டம் எடுத்து வந்திருக்காங்க. இதுக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் வித் 2 கொண்டு வந்திருக்காங்க. ஒரு குவாட் HD+ டிஸ்பிளே, 3D கர்வ்டு டிஸ்பிளே, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரையும் எடுத்து வந்திருக்காங்க. இதோட நிட்ஸ்ன்னு பார்க்கும்போது 3000 நிட்ஸ் பிரைட்டரான ஒரு டிஸ்பிளே எடுத்து வந்திருக்காங்க. சோ தட் நம்ம Redmi Note 14 Pro Plusல பார்த்தா அதே டிஸ்பிளே தான். நிட்ஸ் தான் கொஞ்சம் கம்மி இருந்தாலும் டிஸ்பிளே எல்லாம் மிரட்டி விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க சொல்லலாம். சோ ஓவரால் நிஜமாவே ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த வட்டம் இந்த Redmi Note 14 Proல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 190 கிராம், திக்னஸ் 8.5 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 Hyper OS
3 இயர்ஸ்க்கு OS அப்கிரேட் அண்ட் 4 இயர்ஸ்க்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட். ஸோ LPDDR4 XRAM UFS 2.2 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹை ரெஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட் இருக்கு, Wi-Fi 6, Bluetooth 5.4 அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார், NFC சப்போர்ட், IR போர்ட், பேப்பர் கூலிங் சிஸ்டம். ஸோ அது போக இங்க IP68 ரேட்டிங்கும் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் ஸோ Redmi Note 14 Proல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரிங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது ஒரு 5500 ஆம்ப்ஸ் பேட்டரி எடுத்து வந்திருக்காங்க. சார்ஜ் பண்ற 45 வாட் சார்ஜர், வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. பட் ஆனா ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு அருமையான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதை தவிர்த்து இந்த மொபைல்ல 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதுனால 0 to 100 வித்தின் உங்களுக்கு 45 மினிட்ஸ்ல ஃபுல் ரீச் ஆயிடுது. ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் அண்ட் அருமையான சார்ஜிங் ஸ்பீடோட இந்த Redmi Note 14 Proல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்த இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP தான், ஆனா OIS சப்போர்ட்டோட எடுத்து வந்திருக்காங்க. 8 MP அல்ட்ரா, 2 MP மேக்ரோ, ஃப்ரண்ட்ல 20 MP செல்ஃபி கேமரா. இங்க பிரைமரி சென்சார் ஹையஸ்டா 4K 30 ஃப்ரேம் செகண்ட்ஸ் அண்ட் பேக்ல 1080, 60 அண்ட் 30 ஃப்ரேம் செகண்ட்ஸ்ல வீடியோ இருக்கிற ஆப்ஷன்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. அது போக இங்க டைம் லேக், ஸ்லோ மோஷன்ஸ், டூயல் வீடியோஸ், இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் அண்ட் நிறைய ஃபிலிம் மோட்ல எடுக்கிற ஆப்ஷன்ஸ், நிறைய விகட்ஸ், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த கேமரால எடுத்து வந்திருக்காங்க. இங்க பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் சூப்பராகவே இருக்கு அண்ட் 30x வரைக்கும் ஹையஸ்டா ஜூமிங் பண்ணிக்கலாம். ஓவரால் ஒரு அருமையான கேமரா அரேஞ்ச்மெண்டோட, அருமையான டீடைலிங்கோட, கலர் அக்யூரசியோட இந்த வட்டம் கேமரா செக்மெண்ட்ல பட்டை கலப்பி இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த வட்டம் Redmi Note 14 Pro கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸருங்க. சோ இந்த மொபைல் பொறுத்தவரை MediaTek Dimensity 7300 Ultra ஒரு 4M ஆர்க்கிடெக்டோட எடுத்து வந்திருக்காங்க. 2.5 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. சோ தட் இந்த CPU பொறுத்தளவு ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் அளிக்கும் வகையில் இந்த சிப்செட்டை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த HyperOSனே சொல்லிக்கலாம். இந்த HyperOS இன்னைக்கு நல்ல ஆப்டிமைஸோட, நல்ல ஃப்ளூயண்டோட இந்த வட்டம் எந்த ஒரு சிப்செட்டுமே இங்க பிஹேவ் பண்ண வைக்குதுன்னே சொல்லலாம். அது தவிர்த்து இந்த மொபைல்ல நிறைய கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், மல்டி டாஸ்கிங் ஆகட்டும், டே டு டே லைஃப்ல ஒரு சோசியல் மீடியா யூசேஜ், நிறைய என்டர்டைன்மெண்ட் யூசேஜுக்கும் அருமையா இருக்கு. அதை தவிர்த்து டிஜிட்டல் வைஸ்லுமே ஏதோ நானோமீட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் அண்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பெஞ்ச் மார்க் பெர்ஃபார்மன்ஸ்லும் அல்டிமேட்டான டிஜிட்டல் ஸ்கோர் வைஸ்ல நல்லாவே ஸ்கோர் பண்ணிருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு சூப்பரான சிப்செட் இந்த வட்டம் இந்த Redmi Note 14 Proல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Redmi Note 14 சீரிஸ் இந்தியன் ரீஜன்ல கூடிய விரைவில் லான்ச் பண்ண போறாங்க. சோ தட் இந்த அமேசான்லயும் அண்ட் பிளிப்கார்ட்லயும் பிரிச்சு லான்ச் பண்ண போறாங்க. என்னதே இருந்தாலும் இந்த Note 14 Pro இந்த வட்டம் ஒரு அருமையான டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்கு. சோ தட் எல்லாமே நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ்மெண்டோட தான் இந்த வட்டம் இந்த 14 சீரிஸ் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். போன வருஷம் இந்த 12 Pro ஆகட்டும், இந்த 13 சீரிஸா இருக்கட்டும், எந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் கொடுக்கல. ஆனா இந்த வருஷம் மிகப்பெரிய ஒரு இம்பாக்டோட எல்லாமே ஒரு நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள், நிறைய விஷயங்கள்ல ட்விஸ்ட் பண்ணி, நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியோடையும் இந்த வட்டம் ஒரு அக்ரீஸான பிரேசிங்ல வரப்போகுதுன்னே சொல்லலாம். ஆனா இந்தியன் ரீஜன்ல அக்ரீஸான பிரேசிங் வருமானா ஒரு கேள்விக்குறி. என்னோட கருத்து, இந்த மொபைலோட பிரேசிங் 25,000 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லங்க, இந்த மொபைலோட பிரேசிங் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி விடுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த Redmi Note 14 Pro இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முதல்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.